வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது EE3251 எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 16th June 2025 நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நல்லா கவனிங்க, நான் என்ன தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்தாலும் அந்த மாடலில் தான் ப்ராப்ளம் வருமோ தவிர எக்ஸாக்டாக இதே நம்பர் வச்சுன ப்ராப்ளம் வராது. நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டீங்க, கோர் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ இது கோர் டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ மெத்தடை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓனாக அந்த ப்ராப்ளமை அப்ளை பண்ணுங்கள். எதையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா தான் மார்க் போட மாட்டாங்க, அப்ளை பண்ணாலே மார்க் போட்டுருவாங்க. நான் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3லாம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. ஓகேங்களா? எதையும் விட்டுட்டு வராதிங்க. ஈஸியாக முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு 3 யூனிட்ஸாவது முடிச்சிருங்க. ஓகேங்களா? முடிச்சுங்க, உங்கள் நாளைக்கு பேலன்ஸு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போட்டுருவேன். ஓகேங்களா? சரி, சில வீடியோஸ் எல்லாமே சர்க்கியூட் அனாலிசிஸ்லேருந்து நான் லிங்க் பண்ணி போடுவேன், அந்த லிங்க் எடுத்து போடுவேன். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அது சர்க்கியூட் அனாலிசிஸ், எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ்னு கன்ஃபியூஸ் பண்ணி தரேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கணும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சோஃப்ஸ் ரூல்ஸ். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலலில் ஒரு ப்ராப்ளம். அப்புறம் அந்த கிர்ச்சோஃப்ஸ் ரூல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆர்எல்சி சர்க்கியூட் பேஸ் பண்ண ப்ராப்ளமு, அதில் ஒரு டெரிவேஷனும் இருக்குது. ஓகேங்களா? மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம், நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம். ஸோ மோஸ்ட்லி பேப்பர் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தான் இருக்கும். அங்கே இங்கே தான் ஒரு 2-3 கொஷின் தான் டெரிவேஷனாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் மெத்தடு புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். விட்டுட்டு வந்தால் தான் பிரச்சனை. ஸோ அந்த மாடல் வந்துச்சா, இந்த ஸ்டெப்ஸ்லாம் போடணும், இப்படிலாம் அப்ளை பண்ணணும், நீங்கள் பண்ணுங்கள். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் தெவினின் தியரம், ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நார்த்தான் தியரம், ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் சூப்பர் பொசிஷன் தியரம், ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க்கில் இருக்கும், பார்த்துருங்க. 13th one ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஆர்சி ஆர்எல் டிரான்சியன் ரெஸ்பான்ஸ். இதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மேக்னெட்டிக்கலி கப்புள்டு சர்க்கியூட். ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலும் நச்சு நல்லா புரிகிற மாதிரி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்தமாரி இதில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன், சூப்பராக புரிகிற மாதிரி. அது நல்லா புரிஞ்சிச்சிங்கன்னா எழுதிடலாம். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கியூ ஃபேக்டர் அண்ட் ரெசோனன்ஸ். obtain an expression for self inductance and mutual inductance. obtain a relationship between resonance frequency and half power frequency of a series resonating circuit. 15th question, problem based on 3 phase 3 wire and 4 wire circuit with star and delta connection load. அதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம். அது கண்டிப்பாக இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் இதில் வந்தே தீரும் அந்த 15th கொஷனில் எப்பயுமே. பார்ட் சியில் சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசோனன்ஸ், அதோட எக்ஸ்பிரஷன், பவர் மெஷர்மெண்ட் இன் 3 phase சர்க்கியூட். ஸோ எதையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க எக்ஸாமில். அப்போ தான் இந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த செமஸ்டரில் இந்த பேப்பர் கிளியர் பண்ணிவிடுங்க. டஃப்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டேன், இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? எக்ஸ்பிளேஷன் வீடியோஸில் நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதே ப்ராப்ளம் தான் நீங்கள் இதில் பார்க்க முடியாது. ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி நம்பர்ஸ்லாம் மாற்றி கொடுப்பாங்க, டயக்ராம்ஸ் மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் அந்த மெத்தடெலாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். எதையும் விட்டுட்டு வராதீங்க, நல்லா எழுதுங்க.